ஸ்ரீ என்னை ஸ்ரீ பகவான் குருநாதர் கர்மயோகி பாதார விந்தங்களை பணிவோம். இன்றைய ஆன்மீக சிந்தனைக்கு ஆத்மசோதனை என்ற நூலில் உள்ள பாதுகாப்பு என்ற கட்டுரையை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கடந்த 2 வாரங்கள் இதே நூலில் இருந்து விவேகம், பாகுபாடு என்ற கட்டுரையை பார்த்தோம். இவை 3மே தொடர்புடையவை. இதே தொகுப்புல நான் சேர்க்கல, இருந்தாலும் ஜாதகம் என்ற ஒரு சின்ன கட்டுரையும் இருக்கின்றது. அதை பற்றிய குறிப்பும் இந்த பாதுகாப்பிலேயே வரும். அதனால் அதையும் ஒரு 4-5 பக்கங்களுடைய கட்டுரைகள் தான், அது சேர்த்து பேசுகிறேன். விபத்தை பற்றி கேள்விப்படும் பொழுதெல்லாம் என்ன செய்வது? விபத்து இருப்பதால் வெளியில் போகாமல் இருக்க முடியுமா? நல்ல காலம் இருந்தால் காப்பாற்றும். எதுவும் ஆண்டவன் கையில் இருக்கிறது, நம் கையில் இருக்கிறது என்கிறோம். அருள் செயல்படும் விதத்தை அன்னை விவரிக்கும் பொழுது உலகம் முழுவதையும் அருள் கவசமாக பாதுகாக்கிறது. இது உண்மை. அன்னையின் அருள், பரம்பொருளின் செயல் சக்தியாகிய அன்னையின் அருள் உலகை கவசமாக வைத்திருக்கின்றது. அப்புறம் எப்படி இதெல்லாம் வருது? அருளின்றி ஓரணவும் அசையாது என்பது பூர்ண உண்மை என்கிறார். அது அவனன்றி ஓரணவும் அசையாது என்று பேச்சில் சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தினர் உள்ள மனிதனை அவன் இஷ்டப்படி வளர அருள் அனுமதிக்கிறது என்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். அருள் தன் பாதுகாப்பை கொடுக்கின்றது. அருள்தான், பரம்பொருள்தான் அனைத்தையும் வெளிப்படுத்தியது. தன் பகுதியாகவே மேனிஃபெஸ்டேஷன் என்ற படைப்பு நிகழ்ந்தது. ஆனாலும் மனிதன் வளர்ச்சி அடைந்து மனிதன் கீழ் வரை உள்ள விலங்குகளுக்கு அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. அவை ஒரு நியதிக்கு உட்பட்டு செயல்படுகின்றன. அந்த நியதியை தாண்டி போக அவங்களுக்கு கிடையாது. ஆனா பரிணாமத்துல இப்ப இருக்கிற உச்சகட்ட நிலை இருக்கின்ற மனம் என்ற அறிவை பெற்ற மனிதனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவன் இஷ்டப்படி செயல்பட நினைத்தால் அருள் குறுக்கிடுவதில்லை. அவன் எதை செய்கிறானோ அதன் பலனை அவன் அனுபவிக்கும் சுதந்திரத்தை அருள் அவனுக்கு அளித்துள்ளது. சைவ சித்தாந்தத்துக்கு இது சொல்றாங்க. ஆன்மாக்கள் பசு, பதி, பாசம்னு சொல்லுவாங்க. அவங்க பசுங்கிறது, பதிங்கிறது இறைவன், பசுங்கிறது ஆன்மாக்கள், பாசம் அவற்றை பிணைப்பது. அந்த பசுக்கள் அனைத்திற்கும் ஒரு சைவ சித்தாந்த சொற்பொழிவு கேட்ட பொழுது நான் கேட்டிருந்தது. அவை இஷ்டப்படி செயல்படுவதற்குரிய சுதந்திரம் இருக்கின்றது. இதனால் அவன் திறமை வளர்கிறது. அந்த சுதந்திரம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? மனிதனுக்கு, மனம் படைத்த மனிதனுக்கு அவனுடைய வளர்ச்சிக்காக. இன்னைக்கு இங்கிருந்து சிதம்பரத்திலிருந்து பேசுவது உலகம் முழுவதும் ஒலிபரப்பப்படுகின்றது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இதுக்கு இல்லாதப்போ, டெலிஃபோன், இந்த லேண்ட்லைன் மட்டும் இருந்தப்ப இதை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கணும். கால், ட்ரங்க் கால்னு சொல்லப்படுகின்ற இதை போட்டுட்டு தூரத்தில் இருந்தாக்கா அவங்களை கூப்பிடுறதுக்கு காத்திருக்கணும். இப்போ செல்போன் வந்த பிறகு நினைத்த மாத்திரம் தொடர்பு கொள்கின்றோம். செல்போனும் இன்டர்நெட்டும் வந்தது பிரம்மாண்டமான வளர்ச்சி. இது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தால் அவன் செய்த வளர்ச்சி. அதனால் அவன் திறமை வளர்ந்தது. எந்த பலனை நாடுகிறானோ அதற்குரிய செயலை செய்து தன் திறமையால் முன்னுக்கு வரும் சுதந்திரத்தை அவனுக்கு வழங்குகிறது. இதுவே
பூவகில் மனித பிறவியின் லட்சணம். ஆனா அந்த சுதந்திரத்தை மனிதன் என்ன பண்றான்? நல்லதை செய்து முன்னுக்கு வர கிடைத்த இந்த அருள் தந்த சந்தர்ப்பத்தை மனிதன் கெட்டது செய்ய பயன்படுத்தினாலும் அருள் குறுக்கிடுவதில்லை. நீ செய்யாதேன்னு தடுக்கிறது இல்லை. நல்லதை செய்து அதன் பலனை அனுபவித்து திறமையை வளர்க்கும் மனிதன் கெட்டதை செய்து அதன் பலனை அனுபவிப்பதை கர்மம் என்கிறோம். இது கர்மா தியரிங்கிறதுதான். எந்த செயலுக்கும் அதன் எதிர்விளைவு உண்டு, அதன் பலன் உண்டு. அதுதான் கர்மாங்கிறது. அதனால அவன் நல்லது செய்யும் பொழுது அவனுக்கு நன்மை விளைகின்றது, அதை அனுபவிக்கிறான். அப்படி இல்லாம தவறு செய்யும் போது தீமை விளைகின்றது, அதனும் அனுபவிக்கின்றான். அதனால இது கர்மத்தின் விதியை படைப்பில் மனிதனுக்கு இறைவன் கொடுத்த சுதந்திரத்தால் வந்தது. அதை பண்ண முடியாது. ஆனா அதுவும் அன்னை அவதாரத்துக்கு அந்த கர்ம பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். நான் இந்த பலமுறை இங்க சொல்லியிருக்கிறேன். 3 வித கர்மமாக சொல்லுவாங்க. பிராரப்த கர்மம்ங்கிறது பழவினை, முற்பிறவிகளில் செய்த தொடர்ச்சி, இந்த பிறவிலையும் வர்றது உண்டு. சஞ்சித கர்மம்ங்கிறது நிகழ்ந்து கொண்டு இது எதிர்காலத்தில் வரப்போறது. இது நிகழ்ந்து கொண்டிருப்பது. ஆகாமிய கர்மம் என்பது வரப்போவத செயல்கள். இது 3 உண்டு. இதுல சஞ்சித கர்மத்தையும் ஆகாமிய கர்மத்தையும் முதலால் வருகின்ற பலன்களை தடுத்துடலாம். பழவினையே பிராரப்த கர்மம்ங்கிறதான் பிராப்தம் என்று சொல்கின்றது. அனுபவிச்சுதான் ஆகணும் என்பது பழைய வினை. ஆனா அன்னை அவதாரத்திற்கு பிறகு அது மாறிவிட்டது. பூரக படைப்பின் அமைப்பு இது என அன்னை விளக்குகிறார். அன்னையின் அவதாரம் இந்த பொதுவான அருளின் பாதுகாப்புக்கு பொன்னணி அமைப்பது போன்று ஒரு சக்தியை கொணர்ந்துள்ளது. நல்லது செய்பவன் அதன் நல்ல பலனை அனுபவித்தால் நல்லது. கெட்டதை செய்து விட்டவனுக்கு இந்த சக்தி ஒரு பாதுகாப்பை அளிக்கிறது. கெட்டதை செய்தவன் தான் இந்த சக்தியால் பலன் பெற முன் வந்தால், அன்னையின் சக்தியால் பலன் பெற முன் வந்தால் அன்னையின் அருள் அதை எதை அழிக்க முற்படுகின்றது? பழைய கர்ம பலனை அழிக்க முற்படுகிறது. இது கர்மத்தை கரைப்பதாகும். இதுவரை உலகில் இல்லாத சக்தி இது. அன்னை அவதாரத்திற்கு முன்பு நான் முதலில் சொல்வது போல கர்ம பலந்த பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதை அனுபவிச்சுதான் ஆகணும். வேற ஒன்றும் செய்யறதுக்கு வழி இல்லை. கர்மத்தை கரைப்பது என்பது அன்னை அவதாரத்திற்கு முன்பு வந்தது. இதுவரை உலகில் இல்லாத சக்தி இது. அன்னையின் அருள் எனப்படும். இது செயல்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்னையின் அருள் இருக்கின்றது. அன்னையின் அருள் செயல்படும். அது கர்மத்தை கரைக்கின்றது. அது கர்மத்தால் நாம் அனுபவிப்பதை தவிர்க்க அது எப்படி வெளிப்படுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கர்ம பலன் எப்படி வருது? அவசரத்தால் வருகின்றது, கவனக்குறைவால் வருகின்றது, கோபத்தால் கர்ம பலன் வருகின்றது என தெரிந்தால் அந்த குணங்களை மாற்ற முன் வர வேண்டும். நம்முடைய குணங்களை, மனித சுபாவத்தால் உள்ள குறைபாடுகளை மாற்ற முன் வர வேண்டும். அருள் பாதுகாப்பளிக்கின்றது, கர்மத்தை கரைக்கின்றது என்பது உண்மை. ஆனால் அது இஷ்டப்படி தானா செய்யாது. நம்முடைய இயல்பிலிருந்து மாறாமல் நாம் கீழ் இயல்பிலிருந்து செயல்பட்டு கொண்டிருந்தால், நீ பலமுறை சொல்லியிருக்கின்ற அன்னையனுடைய சிம்பல்ல வெளிவட்டத்தில் இருக்கின்ற குணங்கள்ல பொறுமைங்கிறது ஒண்ணு, நிதானம்ங்கிறது ஒண்ணு, துடாமுயற்சிங்கிறது ஒண்ணு, நன்மைங்கிறது இருக்கு, ஆறுதல் இதெல்லாம் இருக்குது. அதுல இந்த பொறுமை இதெல்லாம் இருக்கு. அதுக்கு எதிரான குணங்கள் அவசரை, நிதானம் இதெல்லாம் இருக்கிறது. அவசரம், கோபம், கவனக்குறைப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா கர்மபலன் வந்துடும். அந்த குணங்களை மாற்ற கொண்டு வர வேண்டும். அது திருவுரு மாற்றம். அன்னை அரவிந்தர் அவதார நோக்கமே மனிதன் திருவுரு மாறி தெய்வமாக மாறுவதுதான். இந்த பூலோக வாழ்வு சொர்க்கமாக வாழ்வுதான். அதுதான் லைஃப் டிவைன். அதனால அதற்குரியதை செய்ய வேண்டும். அப்படி தன்னை மாற்றிக்கொள்ள முன் வந்தால் அதனால் வரும் கர்மம் கரையும். அன்னை சக்தி தன் கர்ம பலனை கரைப்பதை பார்த்த பின்னும் இது கவனக்குறைவால் ஏற்படுகிறது என்று தெரிந்து கவனமாக இருக்கும் பொழுது அன்னையின் அருள் கர்மபலனை விளக்குவதைக் கண்ட பின்னும் சில சமயம் கவனக்குறைவால் இருந்தால் முதலில் விலகிய அப்பலன் இப்பொழுது தொந்தரவு செய்வதை காண்கிறோம்.
நம்ம கவனக்குறைவா இருந்தா அப்படி தொந்தரவு வரும். அப்படி இல்லாம கவனக்குறைவா இருக்கக்கூடாது. எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும். இதுவும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். வள்ளலார் அவர்கள் விழித்திரு, பசித்திரு, தனித்திருன்னு சொல்றாரு. எப்பொழுதும் அலர்ட்டா இருக்கிறது, அது முக்கியம். ஆகையினால நம்மிடம் அவசரம், கவனக்குறைவு, கோபம் இவற்றினால் வந்தால் இது புரியும். நான் இது கோபத்தை பற்றியும் நான் பலமுறை விவேகானந்தர் சொல்லியிருக்கிறேன். யாரோ ஒருவர் நியாயமான கோபம், ஜஸ்ட் ஆங்கர் என்று சொன்னாராம். இவர் சிரித்து விட்டு, கோபமே நியாயமா இல்லாத பொழுது நியாயமான கோபம் என்பது இப்படி வரும் என்று கேட்டாரா. அதனால கோபம் அருளுக்கு விலக்கு, அவசரம் அருளுக்கு விலக்கு, நிதானம் அருளுக்கு துணை. அவசரத்திலிருந்து நிதானத்திற்கு வந்தால், நிதானம் என்பது அணையின் அந்த 12 பிடிவட்ட குணங்கள்ல ஒண்ணு. தனக்குரிய ப்ரமோஷன் வரும்பொழுதெல்லாம் அது அடுத்தவருக்கு போய்விடுகிறது. பிறகு நெடுநாள் போராடி வாங்க வேண்டியிருக்கின்றது. ஜாதகை பார்த்தால் உங்கள் உழைப்பின் பலன் உரிய நேரத்தில் வராது, பிரயத்தப்பட்டு பெற வேண்டும் என்கிறார் ஜோசியர். இருமுறை ப்ரமோஷன் தவறியவர் ஜாதகம் இப்படி சொன்னதாலும் என் சர்வீஸ் ரெஜிஸ்டரில் ஏதாவது ஒரு சிறு குறை ஒவ்வொரு முறையும் வந்து விடுகிறது, என் ப்ரமோஷனை கெடுத்து விடுகிறது என அறிகிறார். அன்னையிடம் வந்தபின் அடுத்த ப்ரமோஷன் தடையின்றி தானே வருகின்றது. சர்வீஸ் ரெஜிஸ்டரிலும் குறை வரவில்லை என்று காண்கிறார். ஆனா அதுக்கு அடுத்த ப்ரமோஷன் வரும் முன் அன்னை நினைவு இருப்பதில்லை. இது மிக முக்கியம். அன்னை நினைவு இருக்கணும். அன்னை நம்முடைய நினைவின் மூலம், நம் அழைப்பின் மூலம் செயல்படுகின்றார். அதை செயல்பட வைக்க வேண்டும். நம்ம அப்படி இல்லாம டேக்கிங் ஃபார் கிராண்டட் கூடாது. தானே நடக்கும் என்று செயல்படுது. அப்படியும் சில இது நடக்குறது பின்னாடி உதாரணம் சொல்றாரு. அன்னை நினைவு இருப்பதில்லை. இருந்தாலும் இந்த விஷயத்தில் முன் ப்ரமோஷன் பொழுது இருந்தது போல் இல்லை. சர்வீஸ் ரெஜிஸ்டரில் ஒரு குறை வரப்போகிறது என்று தெரிந்தும் பேசாமல் இருக்கிறார். குறை வருகிறது, ப்ரமோஷன் அடுத்தவருக்கு போகிறது. ஏன் அன்னை அருள் காப்பாற்றவில்லை? காலையில் அன்னையை வணங்கிவிட்டுத்தானே வந்தேன் என்று நினைக்கிறார். ப்ரமோஷன் விஷயத்தில் கர்மம் இருப்பதால் பொதுவாக வணங்குவது குறிப்பான பிரச்சனையை விளக்காது. அந்த பிரச்சனைக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். தானே அன்னைய காலம்பரை எழுந்தது கும்பிடுறோம், அதெல்லாம் நம்ம சென்று செய்தது. அப்படி இல்லாமல் நமக்கு பிரச்சனைக்குரியது வரும்பொழுது அந்த பிரச்சனைக்காக தனி பிரார்த்தனை செய்ய வேண்டும். குறிப்பான பிரச்சனை விளக்காது என்று அவருக்கு தெரியவில்லை. சென்ற ப்ரமோஷன் நினைவு வரும் பொழுது எல்லாம் அதனை அன்னை நினைவு வந்தது. அன்னை நினைவு அன்னையை பிரார்த்தனை செய்தோம், ப்ரமோஷன் வந்தது. இம்முறை அப்படி இல்லை என்பதை அவர் கவனிப்பதில்லை. அன்னையருள் ஏன் செயல்படவில்லை என நினைக்கிறார். பொதுவாக அன்னையை வணங்குவதால் முன்பெல்லாம் போராடி பெற்ற ப்ரமோஷனை குறைவான போராட்டத்தில் பெறலாம். முழுவதும் பிரச்சனையை விளக்காது. முழுவதும் விளக்க அன்னையிடம், அதாவது பொதுவாக அன்னை வணங்குவதனால பிரச்சனைக்கு வரும்போது அது வரணும். ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கணும். ஏன்னா நமக்கு கர்மாவனால வர பிரச்சனை இருக்குது, அதை மாற்றி ஆகணும். நிறைய பேருக்கு இது உண்டு. அவர்கள் செய்த வேலையினுடைய பலன் சுற்றி இருப்பவர்களுக்கு போகும். இதை பத்தி அப்பா நிறைய இருக்காரு. 1950 வரை பள்ளிக்கூடங்கள் இருந்ததாக லிட்ரசி எழுத்தறிவின்மை அனைவருக்கும் போகவில்லை. பின்பு கட்டாய கல்வி, சுதந்திரத்துக்கு முன்பு கட்டாய கல்வி இல்லை, கல்வி இருந்ததை தவிர ஆனால் இன்னும் கீழே இருக்கிறவங்க இதெல்லாம் உழைக்கும் வர்க்கத்தினர் எல்லாம் படிக்காதவங்க நிறைய இருந்தாங்க. ஆனா பள்ளிக்கூடம் போனவங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சது. அப்ப 50க்கு பிறகு கட்டாயமாக பள்ளிக்கு போக வேண்டும் என்ற சட்டம் வந்ததால் அனைவருக்கும் எழுத்தறிவின்மை அகன்றது. அப்புறம் அதுக்கு மேல வந்தது முதியோர் கல்வி வந்தது. சுதந்திரத்துக்கு பின்பு இந்தியா பெற்ற வளர்ச்சி பிரமிக்கத்தக்கது. நாடு முன்னேறி சுதந்திரம் பெற்று நாட்டு மக்களை கட்டாயமாக முன்னேற்ற முடிவு செய்ததின் பலன் அது. அதனால சில முடிவுகளை நாட்டுக்காக அரசுகள் எடுத்தது போல நமக்காக நாம் எடுத்தாக வேண்டும். அன்னை பக்தியில் நாம் முன்னேறி அன்னையை அதிகமாக ஏற்றுக்கொண்டால் அருள் வலுக்கட்டாயமாக செயல்பட்டு நம் உரிமைகளை பாதுகாக்கும், உடலை பாதுகாக்கும். அதுவும் இருக்குது. அன்னை இதுல எவ்வளவு தூரம் இருக்கிறோம் நீங்க கவனிச்சீங்கன்னா, அன்னைய இப்ப மற்ற தெய்வ வணக்கம் என்னன்னா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா போதும், அர்ச்சனை பண்ணா போதும்,
நம்ம செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டோம் நினைக்கிறோம். அன்னை அப்படி இருக்கிற அதே மாதிரி அன்னை எப்பொழுதாவது அன்னை மையத்துக்கு வருகின்றவர்கள், அன்னை இப்போ இதை வணங்குகிறவர்கள் உண்டு. பூ வச்சுட்டேன், நான் பூ வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா நான் பூ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சாதாரணமாக வணங்குது. அப்படி இல்லாம கர்மியப்பா அவர்கள் நூல்களை முழுவதும் படித்து புரிந்து கொள்ளுதல், இந்த முறைகளை பின்பற்ற போய்தல், அது ஒரு நிலை. அதுக்கு மேல இன்னும் போய் அரவிந்தர் நூல்கள், அன்னை நூல்களையும் படிக்கிறது. அதை பேஸ் பண்ணி தான் அப்பா எழுதுறாரு. அவர் வாழ்வனைத்தும் யோகம்னு பகவான் சொன்னாலும் மிக கடுமையான ஆங்கிலத்தில் அவர் நூல்களை எழுதினார். அதை அவற்றை எளிமைப்படுத்தி சாவித்திரியோ லைஃப் டிவைனோ, சாவித்திரி மிக கடுமையானது, லைஃப் டிவைன் சென்றது இன்னும் அதுவோடு கடுமையானது. அதை நம்பாக படித்து புரிந்து கொள்ள இயலாது. அவற்றை அப்போ அவர்கள் அத்தனையும் படித்து அவற்றை எளிமைப்படுத்தி நம்முடைய அன்றாட வாழ்க்கை எடுத்துக்காட்டுகள் கூட அப்பா கொடுக்கிறார். இந்த நூல்களை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக பலன் அதிகம். அது வந்து இந்த நூல்கள் எல்லாம் படிக்கிறது, அன்னைக்கு இதெல்லாம் விடுறது, அன்னையை அழைப்பது, 3 நாள் பிரார்த்தனை செய்யறது, இது மாதிரி சுரைகள் எல்லாம் செய்யும் போது அன்னையை பற்றி நம்ம மேல முன்னேறோம். அப்படி மேல வரும்போது நாம் முன்னேறினால், அன்னை அதிகமாக ஏற்றுக்கொண்டால் அருள் வலுக்கட்டாயமாக செயல்பட்டு நம் உரிமைகளை பாதுகாக்கும், உடலை பாதுகாக்கும். இப்ப உடல் பாதுகாப்பு அதை பத்தி எழுதாரு. உடலால் அன்னைக்கு சேவை செய்தவர்கள் பலர் பூஜை அறையை தாமே சுத்தம் செய்து உடலால் செய்யும் சேவைக்கு அது சேவைக்கு உதாரணம். அன்னையின் சேவையில் உடல் நேரே ஈடுபட்டிருந்தால் உடல் அருளால் வலுக்கட்டாயமாக பாதுகாக்கப்படும். அன்னையின் உடல் சேவை செய்யும் போது பார்க்கப்படும். தவறி விழுந்தேன், விழும்பொழுது காலிடரை புரண்டு விழுந்தேன், பொருளாமல் இருந்தால் என் தலை கூரான பெட்டி முனையில் பட்டிருக்கும். எனக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னே நடந்தது. இங்கே கீழே இருக்கிற பாத்ரூம்ல எல்லாம் வழுக்காத டைல்ஸ் போட்டிருக்குது. பதிலேருந்து கட்டையிலேருந்து எல்லாம் போட்டிருக்கோம். இந்த 30ஆம் ஆண்டு நிறைவு 16 வர்றதுக்காக வீடு முழுவதும் வெளிப்புறம் பூரா வெள்ளை அடிக்கப்பட்டது. அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது மாடியில மேல இருக்கிற ஒரு லைப்ரரி ரூம்னு வச்சுக்க, அங்கேயும் அன்னை படங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம். இது பகவான் செட்டு, அன்னை செட்லாம் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு சின்ன பாத்ரூம், இந்த கால் கட்டைக்கு வந்து இது போடலை. அங்க போகும்போது எனக்கு தடுக்கி விட்டது. மறுபடியும் அருள் செயல்பட்டு முதுகில் மட்டும் இடுப்புக்கு மேல அடிபட்டு அது ரத்த கட்டு அதெல்லாம் வந்தது. அது எலும்பு முறிவும் வரல. அன்னை அங்கே பார்த்து தலையில் அடிபடலை, காப்பாத்திருக்காங்க. அதுதான் பாப்பா சொன்னதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே வருகின்றது. தவறி விழுந்தேன், விழும்பொழுது காலிடறி புரண்டு விழுந்தேன், புரளாமல் இருந்தால் என் தலை கூரான பெட்டி முனையில் பட்டிருக்கும். நல்ல காலம் என்கிறோம். உடல் சேவையால் நிரப்பப்பட்டால் அருள் அதைத்தானே பாதுகாக்கும். இன்னைக்கு என்னால 83 வயதுல உடல் சேவை செய்ய முடியல, அன்பர்கள் தான் செய்யறாங்க. ஆனா இந்த மையத்துக்கு அந்த மையம் அமைச்சிருந்த போது இந்த மையம் வச்சிருந்ததும் படங்கள் பூராவும் இந்த தினத்தை நான் தான் துடைப்பேன். மேலே கீழே எல்லாவற்றை இதுகள்லையும் வாக்யூம் கிளீனர் போட்டு ஒட்டடை அடிக்கிறது, வீட்டை சுற்றி சன்ஷேடை சுற்றி ஒட்டடை அடிக்கிறது, எல்லா சேவையிலும் நான் தான். என்னால் முடிந்த வரைக்கும் 70-75 வயது வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அது அந்த இது என்னை காப்பாற்றுதான் நான் எடுத்துக்கிறேன். இந்த உடல் சேவையால் நிரப்பப்பட்டால் அருள் அதை தானே பாதுகாக்கும். அன்னை பக்தி ஜீவன் முழுவதும் நிரப்பணும். உடல், உளம், மனம் அங்க கொண்டு செல்லணும். அதுதான் நம்ம பயிற்சி. அதுக்கு உடலுக்கு கொண்டு போறது. அஜெண்டாவில் வந்து அன்னை உடலையே திருவுருமாற்றுவதற்காக தபம் செய்வது விளக்கப்பட்டுகிறது. 13 வால்யூம் மதர்ஸ் அஜெண்டா. அதற்கு முன்பு 17 வால்யூம் அன்னையினுடைய எழுத்துக்கள், 32 வால்யூம் பகவானுடைய எழுத்துக்கள். அதுக்கப்புறம் 13 வால்யூம் சத்பிரேம் என்பவரால் பதிவு செய்யப்பட்ட மதர்ஸ் அஜெண்டா, அன்னையின் செயல் திட்டம். தாம் படிப்பதை மனதால் புரிந்து கொள்கிறோம், பின்பற்றுவதில்லை என்றால் படிப்பின் பலன் மனத்தோடு நின்று விடுகின்றது. படித்ததை பின்பற்றினால்தான் அது உணர்ச்சிக்கும் உடலுக்கும் போகும். நாமும் பின்பற்றுகிறோம் எனில் உணர்வும் ஏற்றுக்கொள்கிறது. எழுதும் பொழுது கை எழுத்தை அறிகிறது, மனம் மட்டும் அறியவில்லை. ஆரம்பத்துல படையும் BAT பேட் அப்படின்னு ஸ்பெல்லிங்கா எழுதுறோம். கீழ் வகுப்புகளில் பயிற்சி பண்றோம். ஆனா மேல வந்த பிறகு கிடுகிடுன்னு எழுதுறோம். தப்பு வர்றதில்லை. ஸ்பெல்லிங் சந்தேகம் வந்தா நான் செய்யறது உண்டு.
வேகமாக எழுதுனா கரெக்டான ஸ்பெல்லிங் வந்துடும். அப்போ அது வந்து அந்த ஸ்பெல்லிங் கரெக்டான ஸ்பெல்லிங் கைக்கு போயிட்டுது, உடலுக்கு போயிட்டுது. அதுபோல இந்த அருளை நாம் உடலுக்கு கொண்டு செல்ல வேண்டும். கை உடலின் பகுதி எழுத்தை எழுதும் அறிவை பெற்றுள்ளது. அதே போல் அன்னையை மனத்தால் ஏற்றுக்கொள்ளலாம், உணர்வால் ஏற்றுக்கொள்ளலாம், உடலாலும் ஏற்றுக்கொள்ளலாம். உடலால் அன்னையை ஏற்றுக்கொண்டால் அருள் வலிய உடலை பாதுகாக்கும். அதனால இந்த ஜீவன் முழுவதும் அன்னையை ஏற்றுக்கொள்ளணும். உடல் அன்னையை ஏற்றுக்கொள்வதற்கு அறிகுறி உண்டா? ஒரு புத்தகம் ஒன்றை நம் கையில் கொடுக்கும் பொழுது இது அன்னை சம்பந்தப்பட்டது என கை சந்தோஷப்பட்டால், நாம் அதுபோல் நினைத்தால் அப்புத்தகத்தில் உள்ள அன்னை படம் இருப்பது அதை விளக்கும். அன்னை படம் இருப்பதை உணரும் அளவு பக்தி உடலில் ஊறி இருக்கிறது என்று பொருள். அது நம்ம செயல் மூலமா அதை கொண்டு போகணும். அன்னை பக்தியை ஜீவன்ல இருந்து இது பண்ணும்போது நாம் நினைவு கொண்டு செல்களையும் நம்முடைய உடலின் பகுதிகளையும் அழைத்து அன்னையை நினைவு ஊற வைக்கலாம். கணவன் மீது கோபமாய் வெளியில் போன பெண் எதிரே லாரியில் வருவதை பார்த்து ஏன் இந்த லாரி என் மேல் ஏறக்கூடாது என்று நினைத்து நேரே லாரிக்கு முன்னே தன் வாகனத்தை செலுத்தினார். இதையும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். உணர்வு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, when emotions take over, reasons take a holiday. கணவன் மேல இருந்த கோபம் தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, இது ஒரு இது தான் செத்த பிறகு செத்தா தெரியும் செட்டியார் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தனக்கு பிறகு இந்த ஆள் என்ன பண்ணுவார் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறது. அந்த கோபத்துல இருந்து போனாங்க. லாரியால் உடனே நிற்க முடியவில்லை. பெண்ணின் உடலை 20 அடி இழுத்து வந்த லாரி ரோடு ஓரத்தில் உள்ள பிளாட்ஃபார்ம் கட்டையில் மோதி நின்றது. உடலெல்லாம் காயமாக ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டார்கள். கணவனுக்கு உயிர் சேதம் உண்டா, பிழைக்குமா, பெரிய விபத்தா, சிறியதா என டாக்டர் சொல்லும் வரை நிலை கொள்ளவில்லை. டிராபிக் இன்ஸ்பெக்டர் அங்கு வந்து பெண் கிடக்கும் நிலையை பார்த்த பொழுது, நான் லாரியும் மோப்பெட்டும் இருக்கும் நிலையை பார்த்து விட்டு இங்கு பிணத்தைத்தான் எதிர்பார்த்தேன், உயிரோடு இருப்பது ஆச்சரியம் என்றார். 20 நாளில் எந்த பெரிய கோளாறும் இல்லாமல் பெண் வீடு திரும்பினாள். இது எப்படி? அது அன்னை மீது நம்பிக்கை இல்லாத இப்பெண் சந்தர்ப்பத்தை வசத்தால் 8 ஆண்டு தியான அறையை சுத்தம் செய்தவர், சுமார் 5000 பக்கம் அன்னை எழுதியதை டைப் செய்தவர், உடல் செய்த சேவை கோணல் புத்தி இருந்தும் உயிரை காப்பாற்றியது, உடலை காப்பாற்றியது. அப்ப அந்த உடலால் செய்யும் சேவை இந்த சிறப்பு இது. அதனால உடலால் செய்யும் சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதே மாதிரி ஒரு அனுபவம். அவர் அன்னை பக்தர் இல்லை, வள்ளலார் பக்தர். வள்ளலாருடைய செய்திகளுக்கும் அன்னை செய்திகளுக்கும் தொடர்பு உண்டு. வள்ளலார் அன்னை அரவிந்தர் வந்து பூலோக வாழ்வு சொர்க்கமாக வர வேண்டும், மரணத்தை வெல்ல வேண்டும் என்று சொல்வது போலவே மரணமில்லா பெருவாழ்வுன்னு வள்ளலார் சொல்றார். அங்க அந்த அன்பர், வள்ளலார் அன்பர், அவர் என்னுடைய நண்பர். அவர் மோட்டார் சைக்கிள் அடிபட்டு இது ஆஸ்பத்திரியில் போயிருக்காங்கன்னு செய்தி வந்தது. நான் போனேன். நம்ம இந்த ராஜேந்திரன் ஸ்டாச்சு கிட்ட அந்த காரும் நின்றது. அதுக்கு அடியில வந்து அவருடைய ஸ்கூட்டர் கிடந்தது. நம்ம அங்கே யூனிவர்சிட்டி அப்போ இது இந்த ஐசியு வந்து இந்த இதுகிட்ட இருந்தது, பாட்டன் டிபார்ட்மெண்ட் அந்த பக்கத்தில் இருந்தது. நான் அங்கே போனேன். நிச்சயமா எப்படி இருக்க போனேன். ஆனால் எந்தவித பெரிய அடியும் இல்லாமல் முழுமையாக இருந்தார். மோதிய இதுல அவர் உடல் தூக்கி எறியப்பட்டிருந்தது. அந்த தூக்கி எறியப்பட்டதனால் அவருக்கு உடலில் அதிரப்பட்ட சிறு சிறு அடிகள் தான் இருந்ததே தவிர பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அது அந்த வள்ளலாருடைய நூல்களையும் திருமூலருடைய திருமந்திரத்தையும் அரவிந்தர் அன்னையையும் ஒப்பிட்டு துளசிராம் என்பவர்கள் ஒரு நூல் எழுதியுள்ளார். ஜாதகப்படி இது போன்ற விபத்துக்கள் வருவது சிலருக்கு தெரியும், பலருக்கு வேறு விதமாக தெரியும். வெளியூர் போனால் காயம்படாமல் திரும்ப மாட்டேன். எனக்கு பட்ட காயமெல்லாம் டாக்டர் ஃபேக்டரி மிஷினால் தான். பஸ்ஸுக்கும் எனக்கும் ஆகாது. காயம் என்று பட்டால் பிரயாணத்தில் தான் படும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு சிரமம் வரும் இடங்களை ஒருவர் அறிந்திருந்தால், அதுபோன்ற சமயம் தினமும் வந்தாலும் பிரார்த்தனையை ஆழ்ந்து உடலை தொடும் அளவுக்கு 1 நிமிஷம் செய்து பிறகு புறப்பட்டால் பிரார்த்தனை உடலை காப்பாற்றும். எப்பொழுதும் வெளியூருக்கு போகும்போதும்
அன்னை பிரயாணத்தை அன்னை வந்து அங்க சுந்தரி அங்க அண்ணன் போய் பேசுங்க, வெளில போய் பேசுங்க சுந்தரி. நம்முடைய போகும் முன்பு அந்த பிரயாணத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும், அந்த இயக்கத்தை செய்ய வேண்டும், அன்னையின் பாதுகாப்பை அழைக்க வேண்டும். இதை தவறாமல் ஒவ்வொரு முறையும் செய்தால் அந்த பிரயாணத்தினால பாதுகாப்பு மலர்களை கையில் கொண்டு சொல்லலாம். அப்பாவிடமிருந்து வருகின்ற பிளெஸிங் பேக்ஸை நாம் கையில் வைத்திருக்கின்றோம். இவையெல்லாம் கொண்டு சென்றால் அவை நடைபெறும். நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய உறவினர் நான் வனைக்கு வரும்போது நான் வருவாங்க, அப்பாட்ட போறவங்க போறவர் வந்து ரயில்ல அவரும் ஒரு மனைவியும், என்னுடைய மனைவியின் மாமா பெண், அவங்க மாமா பெண்ணுடைய கணவர். இதுல போகும்போது அவங்க சூட்கேஸ்ல பிளெஸிங் பேக்கு வச்சிருந்துருக்குறாங்க. இதை விட்டு ஏறிட்டாங்க. போய் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தா மேலே பஸ்ல வச்சிருக்காங்க. இதை காணும், ஐயோ சூட்கேஸை காணுமேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த கண்டக்டர் சொல்லியிருக்கிறாரு, போன இதுல இதை விட்டு ஒருத்தர் இறங்கினாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கீழே இறந்து போனாங்க அவங்க. இவங்க போயிட்டே இருக்கும்போதே அவன் தூக்கிட்டு போயிருக்கான். அவனை பார்த்து நினைச்சு இந்த பெட்டியை வாங்கிட்டாங்க. சூட்கேஸ் பொருள்கள் அனைத்தையும் கிடைச்சது. இந்த பிளெஸிங் பேக் செய்த கொடுத்த பாதுகாப்பு அது. அதனால ஏதோ ஒரு வகையில் நமக்கு சிரமம் வரும் இடங்களை ஒருவர் அறிந்திருந்தால், அது போன்ற சமயம் தினமும் வந்தாலும் பிரார்த்தனையை ஆழ்ந்து உடலை தொடும் அளவுக்கு ஒரு நிமிஷம் செய்து பிறகு புறப்பட்டால் பிரார்த்தனை உடலை காப்பாற்றும். முயற்சி உடையவர்கள் நமக்கு இது போன்ற காயம்படும் அம்சம் இருப்பது தெரிந்தால் குறிப்பாக அதற்கான பிரார்த்தனையை ஒரு சமயம் மேற்கொண்டு பிரார்த்தனை மனத்தையும் உணர்ச்சியையும் தாண்டி உடலை தொடும் வரை செய்தால் அதன் பிறகு அந்த விஷயமே தம் வாழ்வை விட்டு போனதை அவர் காணலாம். அதனால நமக்கு ஒரு இது இருக்குது, அந்த காயம்படுற இது இருக்குன்னு சொன்னா அன்னைகிட்ட வந்த பிறகு அதை தீவிரமாக பிரார்த்தனை உடலுக்காகவும் பிரார்த்தனை செய்து வந்து அது மறைந்து விடும். அப்புறம் வருமுன் அறிதல், சில பேருக்கு அது முடியும். கூர்ந்த கவனமுள்ள பக்தருக்கு தமக்கு நடக்கப் போகும் நல்லதும் மற்றதும் 10 நிமிஷம் முன் கூட்டி தெரியும். அது சில பேருக்கு சூட்சுமம் திறந்த சில பேருக்கு இருக்கலாம். முதல் நாளும் தெரியும், ஒரு வாரத்திற்கு முன்பும் தெரியும். தெரிந்தவுடன் அன்னையை அழைத்தால் அன்று நடப்பது தவிர்க்கப்படும். இது எல்லாருக்கும் இருக்குது, சில பேருக்கு உள்ளது. இது ரொம்ப நாள் கழித்து இன்று காலையில் பொங்கல் டிஃபன் செய்த பொழுது, இதுக்கு உதாரணம் பிராக்டிக்கல் சொல்றார். நான் அண்ணன் வரும் பொழுதெல்லாம் பொங்கல் தான் டிஃபனாக எவைகிறது என கவனித்துள்ளேன் என்று. அண்ணன் வரலாம் என நினைத்தேன், அதே போல் வந்தார் என்பன போன்ற அறிகுறிகளை சிலர் கவனிப்பார்கள். அவர்கள் தவறு நேர்வதை தடுக்க முடியும். ஆங்கிலத்தில் டெலிபேத்தி என்று சொல்வார்கள், தொலைவில் உணர்தல் என்று சொல்வார்கள். சில பேருக்கு அந்த உணர்வு இருக்கும், அதை அவங்களுக்கு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அருள் வந்து அதை செயல்பட வைக்கணும். அதை தானே செயல்பட வைப்பது எப்படி? சேவையாலும். அதான் முதல்ல சொன்னார், உடலால் சேவை செய்தது உடலை காப்பாற்றுகின்றது. ஆழ்ந்து அன்னையை ஏற்றுக்கொள்வதாலும், மேம்போக்காக இல்லாமல் ஆழமாக அன்னை ஏற்றுக்கொள்ளுதல். நம் குறை அகல குறிப்பான ஆழ்ந்த பிரார்த்தனையாலும். நம்மகிட்ட அவசரம், கோபம், படபடப்பு இதெல்லாம் இருக்குது, நிதானம் இல்லை, பொறுமை இல்லை அப்படிங்கும்போது அவற்றை போக அதுக்காக பிரார்த்தனை செய்யறது. குறிப்பான ஆழ்ந்த பிரார்த்தனையாலும் அருள் வலிய செயல்படும் நிலை ஏற்படுத்தார தானே செயல்படும். கூர்ந்த கவனத்தால் அருளை உடனே அழைக்கலாம். கவனமா இருக்கிறது, அதான் சொன்னேன், விழித்திருன்னு வள்ளலார் சொன்னது. அதுவும் பாதுகாப்பு தரும். பொதுவான வழிபாடு பொதுவான பலனை பலனையும் குறிப்பான பிரார்த்தனை குறிப்பான பலனையும் ஆழ்ந்த நம்பிக்கை அருளே தானே செயல்பட வைக்கும் பலனையும் தருவது. 3 நிலைமை இருக்கு இங்கே. பொதுவான வழிபாடு நான் சொல்ல போற அத்தனை ஏற்றுக்கொள்ளவங்க அத்தனை பேரும் தீவிரமான அன்னை அன்பர் இல்லை. ஆனா அதை மாதிரி வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு பயன்படும். குறிப்பாக ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்றவரை
முதல்ல கூறின மாதிரி எனக்கு பிரயாணத்துல காயப்படுதுன்னா பிரயாணத்துல காயப்படக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அது வராது. நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபெய்த், ஆழ்ந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மனதிலும் உணர்ச்சி மைய உயிரிலும் உடலுக்கும் போக வேண்டும். செல்களை நம்ப வைக்க வேண்டும், உணர்ச்சி மையத்தை நம்ப வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை வந்தால் அருள் தானே செயல்படுத்ததா, அருளை தானே செயல்பட வைக்கும் பலனும் தருவது உண்டு. தான் பெரும் பெரிய நன்மைகளை பாராட்டி அறியும் மனநிலை மனிதனுக்கு இருப்பதில்லை. தான் இழந்த பெரிய நஷ்டங்களையும் அவனால் பெரும்பாலான இடங்களில் உணர முடிவதில்லை. மாற்றம் ஏற்படும் காலத்தில் கொஞ்ச நாளைக்கு அது தெரியும். ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் கழித்து டிரைவர் முதலாளியானதை மறந்து விடுகிறான். பள்ளி தலைமை ஆசிரியர் பிஷப்பானதை மறந்து விடுகிறார். MP எலெக்ஷனுக்கு நிற்க முடியாது என்று புரிந்தவர் பிரதமனானதை மறந்து விடுகிறார். சாஸ்திரி அவர்கள் அப்படித்தான். சாஸ்திரி இல்லை, இவர் MP நிற்காம இருந்தவர். எனக்கு ஆந்திரா பேர் டக்குன்னு ஞாபகம் எனக்கு. அவர் MP நிற்காம இருந்தவர் பிரதமர் ஆனார். மற்ற யாருக்கும் சரியா அமையாத பொழுது அவர் பிரதமராக இருந்தார். டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லை. அன்னை விளையாட்டு மைதானத்தில் இருந்த பொழுது வரிசையாக நேருவுக்கு பின்னால் சாஸ்திரி, இந்திரா, காமராஜ் அமர்ந்தனர். அந்த போட்டோ போனோம்னா அங்க ஆசிரமத்துல இருக்கும். அன்னை உட்கார்ந்துருப்பாங்க, நேரு அப்பொழுது பிரதமராக இருந்த நேரு உட்கார்ந்திருப்பார். அவருடைய அப்பெல்லாம் நேரு தன்னுடைய மகள் இந்திராவை அழைத்து செல்வர் வந்திருப்பாரு. லால் பகதூர் சாஸ்திரி உட்கார்ந்திருப்பார். அப்பொழுது காமராஜரும் உட்கார்ந்திருப்பார். காமராஜர் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். இந்த 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேர்ல 3 பேர் பிரதமர் ஆயிட்டாங்க. நேருவுக்கு பிறகு சாஸ்திரி பிரதமரானார், பின்பு இந்திரா ஆனார். சாஸ்திரியும் இந்திராவும் அந்த நிலையில் பிரதமரை பற்றியோ பிரதம மந்திரி பதவியை பற்றியோ நினைத்ததில்லை. அவர்களை பிரதமராக்கும் தகுதி தனக்கு வரும் என காமராஜரும் நினைத்ததில்லை. காமராஜர் இங்கே இருந்து முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்த நேரு அவருடைய இதை அறிந்து அவரை அகில இந்திய தலைவராக்கணும்னு சொல்லி இந்த இதை ராஜினாமா செய்ய சொல்லி அகில இந்திய தலைவராக்கினார். அவர் பிரதமர் அடுத்த பிரதமர்களை உருவாக்கினார்கள். அவருக்கு கிங் மேக்கர் என்ற பெயரே வந்தது. அவை நிகழ்ந்தன. கிங் மேக்கர். சாஸ்திரி இறந்த பின் 5 முதல் மந்திரிகள், காமராஜ் சாஸ்திரி இறந்த பின் 5 முதல் மந்திரிகள் சேர்ந்து காமராஜிடம் வந்து நீங்களே பிரதமராக வேண்டும் என்றனர். காமராஜின் நண்பர்கள் இந்த பதவி உனக்கு இல்லை என்றார்கள். நண்பர்கள் பேச்சை காமராஜ் ஏற்றுக்கொண்டார். அன்னை சாஸ்திரிக்கும் இந்திராவுக்கும் கொடுத்ததை அவர்கள் பெற்றதை காமராஜ் கொடுத்ததை அவர் இழந்தார். அதன் பிறகு தாம் இழந்து விட்டோம் என்று காமராஜர் அறிந்தாரா என்று தெரியவில்லை. ஒரு சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க. அதுல கை நீளம் எல்லாருக்குமே முழங்கை காலுக்கு மேலதான் இருக்கு. முழங்கால் வரைக்கும் அல்லது முழங்கால் கீழே இருக்கிறவங்க மிகப்பெரிய பதவிக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. காமராஜருக்கு அது மாரி உண்டு, நேருவுக்கு அது மாரி உண்டு. அது மாதிரி அவ்வளவு பெரியவர் காமராஜர். எனக்கு தெரிஞ்சு காமராஜருக்கு இணையாக சுயநலமற்ற ஒரு தலைவர் தமிழ்நாட்டின் பிரதமராக வந்தவர் என்ன வரல. அந்த நேரு அப்படித்தான், ராஜேந்திர பிரசாத் அப்படித்தான். அது மாதிரி இந்த பழைய தலைவர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்படி சுயநலமற்றவர்களாக யாருமே வரவில்லை. 1942 காங்கிரஸ் தலைமையை ஸ்ரீ அரவிந்தர் கிரிப்ஸ் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு வந்தார். சுதந்திரம் கிடைச்சது 47. அது 42 கிரிப்ஸுக்கு ஒரு தலைமையில ஒரு இதுல இருந்து தூதுக்குழு வந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சுதந்திரம் தர்றோம், ஆனா பூர்ண சுதந்திரம் நான் உங்களுக்கு கொடுக்கல, டொமினியன் அந்தஸ்து தர்றோம், பாதுகாப்பை தவிர மற்றதெல்லாம் நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சியை பூரா உங்க இந்தியர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வச்சுக்கலாம், ஆனா வெளிநாட்டு உறவு பாதுகாப்பு இதை நாங்க வச்சுக்குவோம், உங்களுக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு உட்பட்ட ஒரு டொமினியன் அந்தஸ்துன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் 1910க்கு முன்பு காங்கிரஸில் இருந்து திலகர், கோகலே, ரானடே
போன்றவர்களோடெல்லாம் சேர்ந்து மகாத்மா காந்தி வருமுன் காங்கிரஸில் செயல்பட்டு அலிப்பூர் சிறையில் ஓராண்டு கொடிய சிறைவாசம் அனுபவித்து இந்த இறைவனின் அழைப்பை ஏற்று பாண்டிக்கு வந்து ஆன்மீகத்துக்கு வந்த அரவிந்தர் அரசியலை கவனித்துக் கொண்டிருந்தாரே தவிர தலையிடல. இந்த 42 வந்தப்ப நேரடியா அவர்களுக்கு எழுதினார். இந்த கிறிஸ்துவ வந்து டொமினியன் அந்தஸ்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று காங்கிரஸ் தலைவர்களுக்கு கடிதம் எழுதினார். துரதிருஷ்டவசமாக காங்கிரஸ் தலைவர்கள் இல்லை, எங்களுக்கு பூர்ண சுதந்திரம் தான் கொடுத்தா தான் ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டாங்க. பகவான் என்ன சொல்றாரு, அந்த கிறிஸ்து கொடுத்த டொமினியன் ஏற்றிருந்தாங்கன்னா இப்ப பாகிஸ்தான் பிரிந்திருக்காது என்று சொல்கின்றார். பாகிஸ்தான் பிரிவது நடைபெற்றிருக்காது. அப்ப முழு இதுவும் வந்திருக்கும். அப்படியே 47 சுதந்திரம் வந்து அப்படியே வந்திருக்காது. அதுக்கப்புறம் தான் ஜின்னா போராடி தனக்கு பாகிஸ்தான் வேண்டும் என்று கேட்டு அவர் அதை பெற்றுக்கொண்டார். அப்ப பகவான்கிட்ட கேட்டாங்களா, அவங்க நீங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் என்னுடைய பொறுப்பு, இந்த இந்தியாவுக்குரிய பொறுப்பாக நான் தெரியும், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது தெரியும், இருந்தாலும் எழுதுவது என்ற கடமை எழுதினேன் என்று சொன்னாராம். இன்று அது எவருக்கும் தெரியாது. இந்தியா இருதுண்டாவதை ஸ்ரீ அரவிந்தர் தடுக்க முனைந்தார். அவர் சொல்லை ஏற்காததால் நாடு பிரிந்தது என்று அன்றே எவரும் அறியவில்லை. இன்றும் எவருக்கும் தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அன்னை அன்பர்களுக்கு, பகவான் எழுத்துக்களை படிக்கின்றவர்களுக்கு தான் தெரியும். பல வருஷங்களில் துன்பப்பட்டு நடக்கக்கூடியதை சூட்சும அறிவு உள்ளவர்கள் துன்பத்தை விலக்கி உடனே செய்வதுண்டு. அடிமட்டத்தில் உள்ளவருக்கு உச்சாணி கூம்புக்கு போகும் வாய்ப்பு ஏற்படுவதுண்டு. அதை ஏற்பவர்கள் குறைவு. இது நிறைய இருக்கிற வாய்ப்பை விளக்குதல், அருளை விளக்குதல்ங்கிறத பத்தி அப்பா நிறைய இடத்துல எழுதியிருக்கிறாரு. அருள் தேடி வரும், நம்ம அதை விளக்குவோம். அது அருள் வர்றது நமக்கு தெரியாது. சூட்சுமம் என்பது அதுக்கு உதாரணம் எழுதுறார். என்பது என் படை வேண்டுமா நான் வேண்டுமா என கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் துரியோதனனை கேட்டது போல் இருக்கும். மகாபாரதத்தில் இது வருகின்றது. பாரத போர் ஆரம்பிக்கும் முன்பு கிருஷ்ணருக்கு வந்து 2 பேர், அர்ஜுனன் துரியோதனன் 2 பேரும் பங்காளிகள். அவர்களுக்கு உறவினர் அவரு. அவங்களை தேடி போறாங்க. அர்ஜுனன் போய் அவருடைய பாதத்துல தூங்கிட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணன் பாதத்துல உட்கார்றான். இவன் போய் துரியோதனன் தலைமாட்டில் உட்கார்றான். அப்போ வந்து இது முழித்ததும் பார்த்தது அவர் அர்ஜுனனை தான் பார்க்கிறாரு. இவர் பாதத்துல உட்கார்ந்து பார்க்கிறாரு. பார்த்து இது மாதிரி இந்த பாரத போர்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்றாரு. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, என்னுடைய என்னுடைய படையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் வரமாட்டேன். என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் போரில் நேரடியாக யுத்தத்தில் பங்கெடுக்க மாட்டேன், துணையாகத்தான் நிற்பேன் என்று சொல்கின்றார். துரியோதனன் எனக்கு உங்கள் படை போதும் என்று படையை வாங்கிக் கொண்டான். கிருஷ்ணனுடைய தெய்வீகத்தை உணர்ந்த அர்ஜுனன் அவரை ஏற்றுக்கொண்டான். அவனுடைய சாரதியாக, குதிரையை ஒட்டியாக பார்த்த சாரதியாக இருந்தாரே தவிர அவர் இதை எடுத்து போகல. ஆனால் அந்த போரை வென்று கொடுத்தவர் கிருஷ்ணர் தான் என்பது மகாபாரதத்தை படித்தவர்களுக்கு தெரியும். அதுதான் எழுதாது. கிருஷ்ணனுடைய தெய்வீகத்தை அறிந்திருந்ததால் தான் அவரை கேட்க முடியும். இது போன்ற வாய்ப்பு அன்னையிடம் நெருங்கி வருபவர்கள் அனைவருக்கும் தவறாது. ஒரு முறையாவது வரும். சிலர் பெற்று பிறகு மறந்து விடுகிறார்கள். இதை பலர் மறுத்து அறியாமலேயே இருந்து விடுகின்றார்கள். இது பொதுவா அன்னையிட்ட வந்த பிறகு வருகின்ற வாய்ப்புகளை நாம் அறிந்து விலக்கிக் கொண்டு, அது ஒரு இடத்துல அப்ப எழுதார், வாய்ப்பு எதுன்னா எல்லாமே வாய்ப்பு தான் எழுதார். நம் கர்ம விலைப்படி நமக்கு நடக்கக்கூடியது நல்லது குறைவு, கெடுதல் அதிகம். அத்தனை கெடுதல்களையும் நாம் விழிப்புடன் இருந்து விளக்கலாம். பெரும் வாய்ப்பு வரும் பொழுது அதை அறிந்து ஏற்றுக்கொண்டால் தொடர்ந்து வரும் வாய்ப்புகள். அறியாமல் விலக்கினால் சில சமயம் மீண்டும் ஒரு முறை வரும், சில சமயம் வராது. 10 மடங்கு வருமானம், 100 மடங்கு வருமானம். இப்ப 100 கோடி அப்பா சொல்றாரு. நம்ம மையத்தின் மூலம் வெளியிட்ட புத்தகம். நாட்டில் முதன்மையான செல்வம், அகில இந்திய ஸ்தாபன தலைமை, துணைவேந்தர் பதவி, பிரதமர் பதவி ஆகியவற்றை இதுபோல் ஏற்றுக்கொண்டவர் உண்டு. துணைவேந்தர் பதவி, பிரதமர் பதவி, முதல் மந்திரி பதவி, 100 மடங்கு வருமானம், 1000 மடங்கு விடாபத்தை அறியாமல் இழந்தவர் உண்டு. வரும் வாய்ப்புன்னு தெரியாதவர் உண்டு. வரும் வாய்ப்பை ஏற்று அனுபவிக்கும் விசால புத்தி, அடக்கம் இருந்தால் வருவதை அறிய முடியும். அடக்கம் இருக்கணும். இதுவும் அந்த 12 குணங்கள்ல ஒண்ணு. ஹியூமிலிட்டி, அடக்கம் அமரருள் வைக்கும். அடக்கம் வந்து
அது தேவர்களோட கொண்டு சேர்க்கும். அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். அடக்கமென்மை ஆறிருள்ங்கிறது நரகத்தை குறிக்கும் என்று சொல்லிட்டாங்க. இதே மாதிரி ஜோடரா சொன்னது போல ஜாதகம் என்ற கற்றையும் ஒரு சிறு கற்றை தான், அதையும் சேர்த்து முடித்துவிடுகின்றேன். கர்மம், விதி, ஜாதகம் ஆகியவற்றை நம்பாதவர் குறைவு. இவற்றிற்கு உண்மை உண்டு. அப்பா ஜாதகம் பொய்ன்னு சொல்லல. பகுத்தறிவாளர்கள் என்ன, ஜாதகம்ங்கிறது இத அடிப்படையானது, பழைய பூர்வ ஜென்ம எல்லாம் அடிப்படையானது. அன்னையின் சக்தியை நாம் அறிந்து புரிந்து கொண்டு விரும்பி முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அது அளிக்கும் பலன் அதிகம். பிரார்த்தனை பலிக்கும் அளவுக்கு ஏற்றுக்கொள்பவர் பெரும்பாலோர். ஜாதகப்படி அமைந்த வியாதி, கஷ்டம், தரித்திரம், கண்டம் விலகும். அதுவும் ஒரு அளவுக்கு ஏற்றுக்கொண்டவர் குறைவு. அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளணும். அன்னையை பூர்ணமாக ஏற்றுக்கொள்ளணும். நான் முதலே பேசணும். அதிர்ஷ்டத்தை உற்பத்தி செய்யும் அளவில் ஏற்றுக்கொள்பவர் அரிது. அதையும் அதில் வந்துட்டு. இதெல்லாம் வாழ்வுக்குரியது. அன்னையின் அருளும் சக்தியும் மனித குலத்தின் யோகத்தை பூர்த்தி செய்ய வந்தவை. நான் சொல்லும் பலன் எல்லாம் வாழ்வுக்குரியது என்பதால் 2ஆம் பட்சமானவை. நம் ஊரில் கல்லூரி வந்தால் ஊரில் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்ல சௌகரியம். அதனால் மட்டும் ஊரில் உள்ள அத்தனை பிள்ளைகளும் பட்டம் பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது. கல்லூரியில் சேரும் தகுதி அப்ப எஸ்எல்சி முடிச்சு இன்டர்மீடியட் முடிச்சிருக்கணும், இப்ப பியூசியை முடிச்சிருக்கணும், இப்ப 12th முடிச்சிருக்கணும். அதுல தகுதிக்குரிய மார்க் வேணும். சேர்ந்து படித்து அதற்கான உடல் உழைப்பையும் செலவையும் ஏற்றுக்கொண்டு பரீட்சை எழுதி தேர்ச்சி பெற்றால் பட்டம் வரும். இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்ததுனால இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க. கல்லாத இனமெல்லாம் கற்க வைத்தான் சொல்லி தேசிய நாயகன் பாடினார் அண்ணாமலை செட்டியாரை பற்றி. அந்த பட்டத்தை முதல் பரீட்சையில் பெறுபவரும் உண்டு, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல. 2வது 3வது முறையில் பெறுபவரும் உண்டு, பெறாமல் போகிறவரும் உண்டு. பட்டத்தின் நிலை 3ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், முதல் வகுப்பு, ரேங்கு, ஜில்லாவில் மாநிலத்தில் ரேங்க் என்ற பல நிலைகள் உள்ளன. இதுவரை இல்லாத கல்லூரி நம் ஊருக்கு வருவது புதிய வாய்ப்பு. அதன் பலனை பெறுவது நம் முயற்சியை பொறுத்தது. தானே பலன் வராது, எல்லா பலனும் இந்த முயற்சிக்கு வராது. அதனால அன்னையின் அருளும் சக்தியும் உலகுக்கு புதியவை. இது அப்பா திருப்பி சொல்றது. அன்னை அவதாரத்துக்கு முன்பு கர்மத்தை கரைக்கும் நிலையே கிடையாது. கர்மத்தை, பழவினையை, முன்ஜென்ம பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று இருந்தாலே மாரி இவருடைய கோவலன் கொலை உண்டது அவருடைய ஜென்ம பலன். சிலப்பதிகாரம் இதுக்கு 3 நோக்கத்துக்கு அது ஊழ்வினை உறுத்து ஊட்டும். பழவினைங்கிறது ஊழ்வினை. அது தேடி அதை நிலைக்கும். உரைசால் பத்தினியே உயர்ந்தோர் ஏத்துபை. இது அரசன் இது இருந்தாக்கா அவனுக்கு உயிராபத்து வரும். அது 3ஐயும் சொல்றதுக்கு தான் அந்த சிலப்பதிகாரங்கிற நூலே எழுதப்பட்டது என்று சொல்லுவார்கள். அதனால அன்னையின் அருளும் சக்தியும் உலகுக்கு புதியவை. இதை நாம் பயன்படுத்தி கொண்டால் இதுவரை கிடைக்காத பலன் தெரியும். நாம் கர்ப்பத்தால் கட்டுண்டோம். விதி நம் வாழ்வை நிர்ணயிக்கிறது. ஜாதகப்படி வரவேண்டியது வருகின்றது, பட வேண்டியதை படுகிறோம். கர்மம், விதி, ஜாதகம் ரிஷிகளுக்கு இல்லை என அது தாண்டவங்க. அவர்கள் தபோ வல்லமையால் அவற்றை மீறி வருகிறார்கள். சாதாரண மனிதனுக்கு தவ வலிமை இல்லை. டிவி, போன், கார், இருதய ஆபரேஷன் போன்றவை 30 வருஷத்திற்கு முன்பு மேல்நாட்டுக்கும் தனவந்தருக்கும் மட்டும் கிடைத்தது. இன்று விஞ்ஞான வளர்ச்சியால் அனைவருக்கும் கிடைக்கிறது. டிவி இல்லாத குடிசை கிடையாது. அதுவும் டிவி இது கொடுத்த பிறகு அத்தனையும் வந்துட்டு. அதே மாதிரி வைத்தியம் ஹார்ட் ஆப்ரேஷன் ஏதோ ஒரு கேன்சர் ஆப்ரேஷனோ இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பெரிய இதெல்லாம் இருக்கும்போது ஜிப்மர்ல, திருச்சியில் மற்ற போகும்போது கிடைக்கின்றது. அப்போலோ பணமுடையவர்கள் அப்போலோ போன்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. பணம் இல்லாதவர்கள் அரசு இருக்கின்றார்கள். செலவு செய்து போன் வைக்க வேண்டும். ஆபரேஷனுக்குரிய செலவை செய்ய முன் வர வேண்டும். நாட்டில் இவை இன்று இருப்பதால் தானே அனைவருக்கும் கிடைக்காது. அடுத்த வீட்டு டிவியை பார்க்கலாம், போஸ்ட் ஆபீஸில் போன் சொல்ப செலவில் பேசலாம். இது பழைய கதை. எல்லாம் பெரிய ஆஸ்பத்திரியில் கவர்மெண்ட் செலவில் ஆபரேஷன் செய்து கொள்ளலாம். அதுவும் எல்லா சமயத்திலும் எல்லாருக்கும் கிடைக்காது. அன்னையின் அருளை பெற அன்னையின் முறைகளை பின்பற்ற வேண்டும். இது முக்கியம். இப்ப அன்னை முறையில நிறைய எழுதுறாரு. சிலர் அதிகமாகவும் பலர் குறைவாகவும் பின்பற்றுவார்கள். பெரும்பாலோர் எந்த முறையையும் பின்பற்றுவதில்லை. நான் சொல்லப்பட அன்னையை வணங்கினா போதும், கோயிலுக்கு போற மாதிரி இது பண்ண மாதிரி செஞ்சுட்டு போறாங்க. அவர்களுக்கு பக்தி நம்பிக்கை காரணமாக அன்னையின் அருள் தானே செயல்படுவதுண்டு.
அதை ஏற்று பலன் பெறுவதற்கு தெரியாமல் விளக்கம் அணுவது உண்டு. அதனால அருள் பலன் தரும், அதை விளக்கக்கூடாது. ஜாதகப்படி கண்டம் நோய் உள்ளவர்கள் வாழ்வில் சில சமயம் அருள் செயல்படும், நோயை விளக்கும், கண்டத்தின் கடுமையை குறைக்கும் அல்லது நீக்கும். அருள் அதுபோன்று செயல்பட நாம் முனைந்து அன்பையை பின்பற்ற வேண்டும். தீவிரமா அன்னையை வணங்க வேண்டும். நாம் அதுபோல் பின்பற்றாவிட்டாலும் தானே செயல்படும் பொழுது நாம் பழைய வழக்கங்கள், வழிபாடுகள், உறவுகள் ஆகியவற்றை பழையபடி போற்றினார் அருள் செயல்பட தடையாக இருக்கும். அப்ப திருப்பி திருப்பி வருத்துறது, சடங்குகள், சம்பிரதாயங்கள், விரதங்கள் அன்னைக்கு உதவாதவை. நான் இது பலமுறை சொல்லியிருக்கிறேன். வேதத்துலதான் இருக்குது. வேதத்துல கர்மகாண்டம்ங்கிற முதல் பகுதியில சடங்குகள், சம்பிரதாயங்கள் வருது. ஆனா ஞானகாண்டம்னு சொல்லி இந்த உபனிஷத்துக்கு போகும்போது, வேதாந்தம் என்றும் ஞானகாண்டம் என்று சொல்லப்படுகின்ற உபனிஷத்துக்கு போகும்போது இந்த சடங்குகள் சம்பிரதாயம் விட்டு விலகும்னே இருளுக்கு போவா என்றே உபனிஷத்துல எழுதுகிறார்கள். அதனால அன்னைகிட்ட பிறகு சடங்குகள் போன பேச்சில எல்லாம் வந்திருக்கு. சடங்குகள் சம்பிரதாயங்களை கட்டாயமாக விளக்க வேண்டும். அப்படி விளக்காவிட்டால் அருள் செயல்படாது. இதை வேற ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாங்க. ஒருவருக்கு கணவருக்கு உயிராபத்து அன்னை காப்பாற்றினார்கள். அதற்கு பிறகு நான் வரலட்சுமி நோன்பு செய்கிறேன் என்று விதுபடி வரலட்சுமி விரதம் இருக்கிறேன்னு சொன்னாங்க. பிழைத்தவர் இறந்து போனார். பழைய வழக்கங்கள், வழிபாடுகள், உறவுகள் ஆகியவற்றை பழையபடி போற்றினால் செயல்பட தடையாக இருக்கும். கோயில் பிரசாதம் பெறுவது நம் பழக்கம். வியாதி வந்தவன் பிரசாதம் பெறுவது, உறவினர் விசாரிப்பது வழக்கம். நம் உறவில் அன்னைக்கு புறம்பானவர், அன்னையை நம்பாதவர் பலர் உண்டு. ஒருவருக்கு உடல் நலமில்லை என்றால் அனைவரும் விசாரிப்பார்கள். யார் யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. அந்த நாள்ல உடம்பு சரியில்லைன்னா உடனே கோயிலுக்கு போயிட்டு ஊதி பூசுவாங்க. இப்ப அப்படி அந்த ஊதி பூசுறது நான் இங்க அன்பர்கள் வெளியூர்ல இருக்க சொன்னாக்க அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், அந்த சிறுதெய்வத்தை போய் சிறுதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அந்த விபூதியை கொடுத்தாங்கன்னா பூசினாக்கா அது விபூதி பூசாதீங்க, வேண்டான்னு சொல்லிடுங்க, நாங்க வடங்கு தெளிவா சொல்லுங்கன்னு அந்த நண்பர்கள்ட்ட, உடல்நல குறைவு இருக்க சொல்றது உண்டு. அப்ப அதெல்லாம் செய்யும். ஒரு மில் தொழிலாளியின் வயிறு ஆபரேஷன் ஆயிற்று, தனியார் நர்சிங் ஹோம் என்பதால் ஒரு பிராக்டிக்கல் இது சொல்றாரு. இது பண்றாங்க, ஆபரேஷன் பாச்சு. ஆபரேஷன் ஆன பிறகு ஆபரேஷன் ஆனதுக்கு வீட்டுக்காரருக்கு டீ பிடிக்கும்னு சொல்லி டீ விட்டு, ஆபரேஷன் ஆகி இருக்கும்போது டீ கொடுக்கணும்னு தெரியாம மனைவி டீ கொடுத்தாங்க. அது அவர் உயிருக்கு ஆபத்தாகி போய்விட்டது. பிழைக்க வேண்டியவர். கணவனுக்கு அரை டம்ளர் டீ கொடுத்து விட்டார். கணவன் துடிக்க ஆரம்பித்தார். டாக்டர்களுக்கு எதுவும் புரியவில்லை. 7-8 டாக்டர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். டீ கொடுத்ததை மறைத்து விட்டார். சொன்னா திட்டுவாங்கன்னு அதுவும் அறியாம பயம் சொல்லல. பெருமுயற்சி செய்து டீயை வெளியில் எடுக்க முயன்றனர். உறவினர்கள் கூடிவிட்டனர். டாக்டர் வெளியில் வரட்டும், கொலை செய்கிறேன் என்று சத்தம் போட்டனர். அன்று மாலை அவர் இறந்து விட்டார். ஆபரேஷனுக்கு டீ எதிரி என்று தெரியாமல் டாக்டர் மீது கோவப்படுவது அறியாமை. அதனால அன்னைக்கு விலங்கு சடங்குகள், சம்பிரதாயங்கள் இது விலகும் தெரியாம அன்னை நம்ம காப்பாற்றலேன்னு நம்ம நடத்திவிட்டோம்னா நம்முடைய அறியாமை. ஜாதகத்தை மீறி அன்னை செயல்படுவாங்க. ஆனா சடங்கு ஜாதகத்தை இதுவும் அப்பா எழுதுறாரு, ஜாதகத்தை நம்பினா ஜாதகம் பலிக்கும், அன்னையை நம்பினால் அன்னை பலிப்பார்கள். நாம் அன்னையின் முறைகளை முழுவதும் ஏற்காத காலத்திலும் அருள் செயல்பட்டு ஜாதகப்படி வரவேண்டிய வியாதியை விளக்கினால், குறைந்தால் கோயில் பிரசாதம், அன்னை மீது வெறுப்புள்ள உறவினருடைய விசாரிப்பு, எல்லாரும் அன்னையை ஏற்றுக்கொண்டதில்லை. அன்னைக்கு இதெல்லாம் சொல்றது சில பேருக்கு இப்படி இல்லை. அவங்க அப்படி வர்றவங்க வரக்கூடாது. அது கோயில் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது போன்ற ஒவ்வாத முறைகளை அனுமதித்தால் ஜாதகம் பலிக்கும், அதில் உள்ளது நடக்கும். அதை விளக்க முயலும் போது அருளை விளக்கும், அருளை தந்து தெரிஞ்சிடும். நான் அன்னை பக்தராயிற்று, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் என்பது ஆபரேஷனுக்கு பின் டீ குடிப்பது போலாகும். அதனால ஜாதகத்தை நம்பக்கூடாது. சடங்குகள் சம்பிரதாயங்களை, பிற கோயில் பிரசாதங்களை கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். டீயை கொடுத்தவர் காரியம் கெட்டபின் உணர்ந்தால் அதனால் வாழ்வில் பலன் இல்லை, உயிர் போயாச்சு. அன்னையில் அதற்கும் பலன் உண்டு. தவறு என்று உணர்ந்தால் மனம் தவற்றை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வருந்தினால் இதை கடந்த கால சமர்ப்பணம் என்று அன்னை சொல்கின்றார். அப்பா எழுதியிருக்கிறாங்க. பாஸ்ட் கான்சக்ரேஷன். இது உயிர் போனதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா உயிர் போடாம மற்ற கஷ்டங்கள் வந்திருந்தாக்கா அதற்கு மாற்றிக்கொள்ள முடியும். தவற்றை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வருந்தினால், தவறான முறைகளை உடனே அடியோடு விலக்கினால், அதாவது சம்பிரதாயங்கள் சடங்குகளை விட்டு பூர்ணமாக வெளியே வந்தால் கெட்டுப்போன விஷயம் மாறி கூடி வரும். எந்த அளவுக்கு மனம் தவற்றை உணர்ந்து விளக்குகிறது என்பதை பொறுத்தது. அது திருவுரு மாற்றம், ப்ராக்ரஸ். கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு போறது, அந்த இதுல அது வரும். அதனால நம்ம அன்னை
அருள் அன்னை உலகுக்கு புதியவர், அன்னையின் அருள் புதியது, அன்னை கர்மத்தை கரைப்பவர். நாம் அதை புரிந்து கொண்டு நான் திருப்பி திருப்பி பலிக்காம சொல்றதோட கோடானு கோடி பேர்ல நாம் அன்னையை தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு எத்தனையோ ஜென்ம புண்ணியமாக கிடைத்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொண்டு நான் இன்றைய சொற்பொழிவில்